ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 80 முதல் 84 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 80வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் மேய்ப்பரை யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரை செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை பிரகாசியும் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு சங்கீதமாய் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ மக்கள் எழுப்புதலும் மீட்பும் பெற்று மீண்டும் முழு ஆதரவும் தேவ தயமுள்ள தங்கள் இடத்தில் நிலைநிறுத்தும்படி மன்றாடுகிற ஒரு மன்றாட்டை இங்கே நாம் பார்க்க முடியும். தெய்வீக பாதுகாப்பு தகர்த்தெறியப்பட்டு வெளியிலிருந்து தாக்கப்படும்படி திறந்த வெளியில் விடப்பட்ட ஜனத்தை சித்தரிக்கிறது. அவர்கள் கண்ணீரின் அப்பத்தை புசித்து அவர்கள் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பரியாசக்காரராய் மாறிப்போனார்கள். அங்கே சங்கீதக்காரன் மிகுந்த தாழ்மையோடு மீண்டும் ஒரு முறை தமது தேவன் தயவை காண்பிக்கும்படியும் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற மீதியானவர்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியும் மறுபடியுமாக பேசி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் சமூகத்தை இரக்கத்தை தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதே போல ஒரு விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 81ஆம் சங்கீதத்திலே நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற ஒரு சங்கீதமாய் இது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்ததாமே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நடுக்கத்திலிருந்து கூப்பிடும் பொழுது உத்தரவு கொடுத்து தண்ணீர்கள் நடத்தி சோதித்தறிந்த தேவன், என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்வேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய உள்ளம் எப்படி அங்கலாய்க்கிறது என்று சொன்னால், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆண்டவர் அழைக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் ஆண்டவரே திருப்தியாக்குகிறார். சமயம் உண்டார். தொடர்ந்து 82வது சங்கீதத்திலே ஆசாப் தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார், தேவன் நடுவே நியாயம் விசாரிக்கிறார் என்பதை, ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு செய்கிற தேவன் என்பதை இந்த சங்கீதத்திலே சுட்டி காட்டுகிறார். 83வது சங்கீதத்திலே இங்கே தேவனே மௌனமாயிராதையும் பேசாமலிராதையும் தேவனே சும்மா இராதையும், ஏனென்று சொன்னால் சத்துருக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள், தலையடிக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு பெரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் தாமே பாதுகாப்பை கொடுக்கும்படி வேண்டுதலின் சங்கீதமாய் இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 84வது சங்கீதத்திலே சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், தேவனோடு நெருங்கி வாழ்ந்து மற்ற எதையும் சமூகத்தை தேவனுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறதான விசுவாசிகளை குறித்து இந்த சங்கீதம் விவரித்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்வார். நம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிற பாக்கியவான்கள். அவர் தாமே தன் பிள்ளைகளுக்கு
அவர் சூரியனும் கேடகமாயிருப்பார், நன்மை வழங்காதிரார். ஆம், ஆண்டவர் தாமே தமது வாசஸ்தலத்தின் நன்மையால் திருப்தி ஆக்குவாராக. அவர் தாமே மகிமையான ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் நாம் கருளை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.